நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/10/2024 புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி இரவு 9:39 வரை, பின்பு அமாவாசை. பூர நட்சத்திரம் காலை 9:16 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். சித்த யோகம் காலை 9:16 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7 சஞ்சரிப்பதாலும், சந்திரன் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதாலும் வளமான பலன்களை பெறுவீர்கள். குருவின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5 சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். செவ்வாய் 2 சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. பொதுவாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சந்திரன் 4 புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதிலும் சிறப்பாகவும் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் 3 சூரியன் 4 சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் கூட தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் குறைவது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்கும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதியுடன் நீங்கள் செயல்பட முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன், ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெற முடியும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், கேது, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் சந்திரன் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். சூரியன், புதன் 10இல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 6இல் செவ்வாய் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் இன்றைய நாளில் மாலை 4 மணி வரை சந்திரனானவர் 8இல் இருப்பதால் பகல் வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு தேக்கமான நிலை இருந்தாலும் மாலையில் சற்று பிரச்சனைகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 4 மணிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாலை நேரமானது இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 8இல் சூரியன் கேது சஞ்சரிப்பதாலும் இன்று மாலை 4 மணிக்கு பிறகு சந்திரனானவர் 8இல் சஞ்சரிக்க இருப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தட்டி போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். புதன் 7இல் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதருடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.